வெல்கம் டு ரெஸ்லிங் ரீமேக்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இப்போ நடந்து முடிஞ்ச ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனோட ஹைலைட்ஸ் அண்ட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ரொம்ப நாள் கழிச்சு அகைன் ஒரு ஒருத்தான ஒரு ஸ்மாக்டவுன் வந்து பார்த்துருக்கோம். இந்த ஒரு மேட்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா போர் அடிக்கல. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு மேட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. எல்லா சூப்பர் ஸ்டார், பெரிய பெரிய சூப்பர் ஸ்டார். ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக அந்த மேட்ச் போச்சு. யார் வின் பண்ணான்ட்டு லாஸ்ட் மினிட் வரைக்கும். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு நடந்த ஸ்மாக்டவுனோட ரேட்டிங் வந்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போய் நம்பர் 1 ஓப்பன் செக்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜான்சினா வந்திருந்தாரு. ஸோ ஜான்சினா லாஸ்ட் டைம் பேசலாம் எப்பயும் போல தலையை வந்து கெத்தாக வந்திருந்தாரு. ஜான்சினா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே அந்த அனௌன்சரும் வந்து பார்த்தீங்கன்னா த லாஸ்ட் ரியல் சாம்பியன் அப்படின்ற மாதிரி அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன் அவர் வந்து அனௌன்ஸ் பண்றாரு. ஸோ அனௌன்ஸ் பண்ணி ஜான்சினா இப்போதைக்கு எல்லாருமே வந்து ஜான்சினா இங்கே ஃபேன்ஸ் எல்லாம் அந்த அளவுக்கு வந்து என்னை வந்து ஹேட் பண்ணுறதும் செய்கிறீங்க, என்னை வந்து சாம்ப் பண்ணவும் செய்கிறீங்க. ஆனால் அதை பற்றி எனக்கு வந்து எந்த ஒரு கவலையும் கிடையாது. நான் எப்போ ஆரம்பிச்சேன், ராயல் ரம்பரில் ஆரம்பித்தேன். ராயல் ரம்பரில் என்னால் வின் பண்ண முடியல. ஸோ அடுத்து எலிமினேஷன் சாம்பியனில் செத்ரான்ஸோட ஹெல்ப்னால வந்து பார்த்தீங்கன்னா நான் அங்கே வந்து வின் பண்ண ஆப்பர்ச்சுனிட்டியை வின் பண்ணி அண்ட் ஃபைனல் பாஸ் கூட நான் சோலோ வித்துட்டே அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதெல்லாம் ஒரு ஃபேக் ஸ்டோரி, அதெல்லாம் நம்பவே கூடாது. அங்கே ரெஸ்லமேனியால வந்து பார்த்தீங்கன்னா கோடியை க்ளீனாக பீட் பண்ணிட்டு நான் வந்து இந்த ஒரு சாம்பியனை வந்து எடுத்தேன். ஸோ அதுக்கப்புறமா நான் லாஸ்ட் ரியல் சாம்பியனாக இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். ஸோ அதே தான் இங்கே வந்து நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் அது மட்டும் பேக் கிளாஸில் ராண்டி கூட போதுனே ராண்டி வந்து தோக்கடிச்சிட்டேன். ஆனால் அதுக்கப்புறமா சாட்டர்டே மெயின் இவெண்ட்ல ட்ரூத் கூட போதுனே அவனை வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து முடிச்சு விட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஸோ அதுக்கப்புறம் மணி இந்த பேங்க் அது வந்து பார்த்தீங்கன்னா லோகன் பாலோட டிஸ்ட்ராக்ட் அதெல்லாம் சரி வராது. ஸோ அதெல்லாம் வேணாம், அப்படி ஸ்கிப் அவே அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருப்பாரு. அண்ட் ஜான்சனை பற்றி மெயினாக சொல்கிறாருன்னா செத்ரான்ஸ் இப்போ மணி இந்த பேங்க் எடுத்திருக்கான். ஸோ அதெல்லாம் பற்றி எனக்கு கவலையே கிடையாது. ஏன்னா அவனால என்னோட சாம்பியன் வந்து கேன்சல் பண்ண முடியாது, அதுக்கு வாய்ப்புகளும் கிடையாது. ஏன்னா நான் என்ன வந்து அவனால் கேன்சல் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி மெயினாக சொல்றாரு. ஸோ எத்தனை ஆப்போனன்ட் வந்தாலும் நான் தான் லாஸ்ட் ரியல் சாம்பியன் அப்படின்னு சொல்லும்போது ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் மாதிரி கோடி ரோடு ஆறாரு. கோடி ரோடு வந்தோடனே ஃபேன்ஸ் எல்லாரும் அந்தளவுக்கு வந்து சாம்ப் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ கோடி என்ன பேச போறாரு அப்படின்ற ஆர்வத்தோட நான் வெயிட் பண்ணியிருந்தேன். அண்ட் கோடி ரிங்கில் ஏறோன்னு இங்கே சத்தத்தை கேள்றா ஜான் அப்படின்னு கோடி எல்லாரும் கத்துறாங்க. ஸோ மெயினாக கோடி என்ன சொல்றாரா, ராக் டென்னி வந்து சோலோ வித்தது எல்லாம் ஃபேக் ஸ்டோரியா, அது எல்லாமே ஃபேன்ஸ் எல்லாரும் அந்த கண்ணால் அந்த ஒரு செக்மெண்ட் வந்து பார்த்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லை, நீ வந்து ரெஸ்பெக்ட் தோக்கடிச்சு ஓகே. இப்போ லாஸ்ட்டாக போன வாரம் சனிக்கிழமை மணி இந்த பேங்க்ல என்ன நடந்துச்சுன்னு தெரியுமில்ல, ஒன்று நான் வந்து க்ளீனாக வின் பண்ணேன். ஆனால் இப்போ எனக்கு ஒரு திருப்பி என்னோட சாம்பியனை திருப்பி எடுக்கணும் முடிவு பண்ணிட்டேன். ஸோ நைட் ஆஃப் சாம்பியன் எனக்கு ஒரு வாய்ப்பு, அந்த ஒரு வாய்ப்பு எடுத்துட்டு டேரக்டாக சம்பஸ்லாமில் உன்னோட சாம்பியன் எதுக்கு வரண்டா அப்படின்ற மாதிரி வந்து கோடி வந்து தரமாக செக்மெண்ட் பண்ணிட்டாரு. ஆனால் இந்த ஒரு செக்மெண்ட் யாருமே எதிர்பார்க்கல. ஸோ அவர் பேசினதுக்கப்புறம் ராண்டி ஓட்டன் வருவார்ட்டு லிட்டரலி அதெல்லாம் வேற லெவல் மூமெண்ட்டு. ஃபேன்ஸ் எல்லாம் அந்தளவுக்கு ஆடி போயிடுவாங்க. ஸோ ராண்டி ஓட்டன் ஜான்சன் திருப்பி ஃபேஸ் டு ஃபேஸ் வந்து நிற்கிறாங்க. அண்ட் சம்பஸ்லாமில் என்ன கதையாக போகுதுன்னு தெரியல. அண்ட் இப்போதைக்கு சேம் ராண்டி அதான் சொல்கிறாரு, நானும் ஒன்று பேக் கிளாஸில் வந்து தோக்கடிச்சிருப்பேன், நீ க்ளீனாக தோக்கடிச்ச மாதிரி சொல்கிறேன். அங்கே ஒருத்தன் வந்து தடுத்துட்டான், அதாவது நம்ம ஆற்றுத்து தான் சொன்னாங்க, அங்கே வந்து தடுத்துனால தான். ஸோ அதை யூஸ் பண்ணி தான் நீ வின் பண்ணே தவிர மித்தபடி வேற ஒன்றும் கிடையாது. அண்ட் கோடி, நீ நானும் ஒரு ரியல் ஃப்ரெண்டு தான். ஆனால் இந்த டைமில் நான் வந்து சாம்பியன் எடுக்க முடிவு பண்ணிட்டேன், நான் உன்னை எதுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன் அப்புறமா சொல்லிட்டாரு. ஸோ அங்கே எலனைட் அடுத்து வர எலனைட் வந்தோடனே அடுத்து அவர் ஜான்சினா தான் பேசினார். ஸோ அதே தான் கிங் ஆஃப் த ரிங் டோர்னமெண்ட்டில் நான் வின் பண்ணி ஜான்சினா உன்னோட டைட்டில் வந்து சேலஞ்ச் பண்ணுறேன். ஸோ வின் பண்ணி அந்த ஒரு டைட்டில் எடுக்கிறேன் அப்புறமா சொல்லும் போது ஜான்சனை நீ என்னடா ஏதாவது பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி நடந்து போயிடுவோம். அங்கே ரான் கேலிங் வந்து பின்னா இந்த அட்டாக் பண்ணிட்டாரு. ஸோ இப்போ என்னடா அதாவது கிட்டத்தட்ட 5 பேர் ஜான்சனோட டைட்டிலுக்காக சுத்த ஆரம்பிச்சாங்க. ஸோ இதை வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஜான்சனா டைட்டிலுக்கு அதிக டிமாண்ட் ஆயிடுச்சு, அதிக ஆப்போனன்ட் வந்து உருவாயிட்டாங்க. ஸோ சித்ரான் சார் கேஷிங் பண்ண ரெடியா இருக்காரு. என்ன கதையாக போகுதுன்னு கூடிய சீக்கிரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்பர் 2, இதுதான் இந்த ஸ்மாக் டவுன்லேயே ஒரு பெஸ்ட் மேட்ச் சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் வேற லெவலாக கொடுத்துருந்தாங்க. ராண்டி, அலிஸ்டர் பிளாக் அண்ட் கார்மலை செலரேட் வேற லெவல் பண்ணிட்டாங்க உண்மையிலே இந்த மேட்ச்ல. அண்ட் இந்த மேட்ச் நல்லா தான் போய்கிட்டு இருக்கும். இந்த மேட்ச்ல என்னன்னா அலிஸ்டர் பிளாக்கும் ஸோ அதுக்கு தகுதியான தான், எலனைட்டும் அதுக்கு ஏற்ற மாதிரி தான். எல்லா 4 சூப்பர் ஸ்டார் வந்து பார்த்தீங்கன்னா தகுதியான தான். ஸோ எப்படி யாரை வின் பண்ண வைப்பாங்கன்றத எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஸோ ராண்டி ஜான்சனை வின் பண்ணலாம்னு சொல்லியிருந்தாரு, அதுக்கு இதான கரெக்டான வாய்ப்பு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கார்மலை ஸ்டாப் ரப்பில் தவிர அதை கரெக்டாக ஒரு மூவ்ஸ் போட்டு ஆர்கே போட்டு இங்கே வந்து மேட்ச் வந்து முடிச்சு விட்டாரு, எலனைட்டை பின் பண்ணிட்டு. இங்கே ராண்டி வந்து பார்த்தீங்கன்னா குவாலிஃபயர் ஆகிட்டாரு, ஃபர்ஸ்ட் குவாலிஃபயரா. அண்ட் அடுத்து ஜாக்கஃபாட் வராரு. அண்ட் ஜாக்கஃபாட் இப்போதைக்கு என்ன பேசுறேன்னா, அது லாஸ்ட் நடந்த மணி இந்த பேங்க்ல சோலோ சிகா பிட்ரே பண்ணியிருந்தார்ல, அந்த ஒரு மூமெண்ட்டை பற்றி எதுவுமே பேசல. ஸோ அவர் தான் வந்து இங்கே வந்து யுனைடெட் சாம்பியனாக இருக்கார்ல, ஸோ அதை பற்றி வந்து பேசியிருந்தாரு. அங்கே வந்து பேக் ஸ்டேஜில் இருந்து சோலோசிகா வந்து பேசினார். ஸோ சோலோசிகா இப்போதைக்கு என்ன பேசுறாருன்னா, நான் உன்னை வளர்த்து விட்டதே நான் உன்னை கொண்டு வந்தேன், நீ வந்து ஐ லவ் சோலோன்னு சொல்லி என்னை ஏமாத்திக்கிட்டு இருந்த. நான் அப்பயுமே எல்லாரும் சொல்லிக்கிட்டாங்க, நீ வந்து என்னை வந்து சீட் பண்ணுற, நீ வந்து நம்ம டீமுக்கே வந்து ப்ராப்ளம்னு. ஆனால் அதெல்லாம் கன்சிடர் பண்ணி உன்னை பெரிய ஆளை வளர்த்து விட தான் நான் வந்து போராடிக்கிருந்தேன். அண்ட் நீ இப்படி பண்ண நினச்சி கூட பார்க்கல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதுக்கு நீ பதில் சொல்லி அவனு சொல்லி சோலோசிகா சொல்லி என்ன கதையாவது நெக்ஸ்ட் வீக் ஸ்மாக் டவுன்ல வந்து பார்ப்போம். அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் நிவி வந்து பேசுகிறாங்க ரிகார்டிஸ் கிட்ட. ஸோ இங்கே செல்சி கிரீன் வரல,
அப்போ இந்த மேட்ச் வந்து எப்படி நடக்க போகுதுன்னு பார்த்துக்கோங்க. சரி, ஜேட் கார்கில், நயா ஜாக்ஸ் அண்ட் பேப்பர் நிவிக்கான அதாவது மிச்சின் இவங்க எல்லாருமே 4-way ஃபேட்டல் மேட்ச் வந்து நடத்துகிறாங்க. அண்ட் இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா நயா ஜாக்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப கம்மி தான். அண்ட் இந்த மேட்ச்சில் பேப்பர் நிவி நயா ஜாக்ஸுக்கு ஒரு ஸ்பீரை தட்டி விட்டுருவாங்க அண்ட் பேரிகேட் சதறி போகும். ஜேட் கார்கில் மிச்சினுக்கு வயிற்றுலேயே ஒரு எத்தை வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமா என்னாச்சு, பேப்பர் நிவி தன்னோட ஃபினிஷர் மூவ் போட்டு இங்கே வந்து மேட்ச் வந்து முடிச்சுட்டாங்க. பேப்பர் நிவி மூக்கு தான் உடஞ்சிருச்சு, என்ன கதையாக போகுதுன்னு தெரியல. இப்போதைக்கு இங்கே உமன் டிவிஷனில் 2 பேர் வந்து குவாலிஃபயராக இருக்காங்க, ரோக்ஸானா பெரஸ் அண்ட் ஜேட் கார்கில். என்ன அடுத்து யார் வர போகிறான்னு வெயிட் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் நம்பர் 3 இங்கே நயோமி வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டர் மணி இந்த பேக் வின் பண்ணக்கு அப்புறமா நடக்கிற செக்மெண்ட் தான் இது. ஸோ அவங்க யார் கேஷிங் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்கன்னா டிஃபனி தான் மேஜராக வந்து சொல்லியிருக்காங்க. டிஃபனி நான் ஏற்கனவே வந்து டைட்டில் ட்ரை பண்ணேன், ஆனால் கிடைக்கல, இப்போ மணி இந்த பேக் கையில் கிடச்சிருக்கு. ஸோ கேஷிங் பண்ணி கண்டிப்பாக டிஃபனி வந்து வின் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னோட ஆள் டிஃபனி எப்பயும் போல க்யூட்டாக வந்து நடந்து வராங்க. ஸோ அவங்க வந்தோடனே பற்றி என்ன பேசுகிறாங்கன்னா, நீ என்ன வேணால் ட்ரை செஞ்சுக்கோ, ஆனாலும் உன்னால் முடியாது, நீ மணி இந்த பேக் வின் பண்ணால் சரி, ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்தாலும் சரி, நான் தான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் ஸ்மாக்டரோட சாம்பியன் வந்து இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ பின்னாடி இருந்து பார்த்தீங்கன்னா நயா ஜாக்ஸ் அட்டாக் பண்ண லிட்டரலி இது வேற லெவலாக இருந்துச்சு. நயா ஜாக்ஸ் என்னடா தோத்ததுக்கு அப்புறமும் திருப்பி வந்து அட்டாக் பண்ணுறேன், ஆனால் டிஃபனி போட்டு போடுறா. இங்கே வந்து பார்த்தோன்னா நயோமி டிஸ்ட்ராக்ஷன் மூலியமா ஏன் ஆள் டிஃபனி வந்து சாணி மாதிரி அடி வாங்கிட்டா நயா ஜாக்ஸ் கிட்ட மோத முடியுமா, அதே கதி தான் அங்கே நடந்துருச்சு. ஆனால் அங்கே கேஷிங் பண்ண ட்ரை பண்ணும்போது நயா ஜாக்ஸ் வார்னிங் கொடுத்துச்சு, ஒழுங்கு அந்த இடத்த விட்டு ஓடிட்டு. ஸோ இங்கே மோட்டார் சிட்டி மிஷின் கண்ணுக்கும் அண்ட் ஒயிட் சிக்ஸுக்கும் வந்து பார்த்தோன்னா பேக் ஸ்டேஜில் நிக்காலிஸ் வந்து மேட்ச் வந்து கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. மோட்டார் சிட்டி மிஷின் ரிங்குக்குள்ள வந்துட்டாங்க, ஒயிட் சிக்ஸும் பின்னாடி வந்துட்டாங்க. ஒயிட் சிக்ஸில் அங்கிள் ஓடி எப்பயும் போல சேர போட்டு உட்காந்துட்டு ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி மேட்ச் ஆரம்பிச்சிட்டாரு. மேட்ச்ல மோட்டார் சிட்டி மிஷின் கன்னோட பெர்ஃபார்மன்ஸ் சொல்ல வேணாம், அந்த அளவுக்கு வந்து ஹை ஃப்ளைங் மூவ்ஸ் அசால்ட்டாக போட்டாங்க. ஆனால் அதையும் தாண்டி ஒயிட் சிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் வந்து வின் பண்ணிட்டாங்க. வின் பண்ணது மட்டும் இல்லாமல் இங்கே இன்ஜூர் ஆயிருக்கு, என்ன கதைன்றதை கூடிய சீக்கிரம் அப்டேட் வீடியோ பார்க்கலாம். ஆனால் என்ன பொறுத்தளவுக்கு ஒயிட் சிக்ஸ் கிட்ட டாக் டீம் சாம்பியன் கொடுத்தா நல்லா இருக்கும். இங்கே பேக் ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஜிம்மி யூசோ ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கும்போது அங்கே பின்னாடி ஜான்சன் வந்து எங்க அந்த ரான் கில்லிங் இப்போ ரிங்கில் போய் பேச போறேன், அந்த ரான் கில்லிங் ஒன்று நீ பார்த்தேன்னா அவன் அந்த சைடு வந்துடாதுன்னு சொல்லிடு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் நம்பர் 4 அடுத்து ஜான்சனா சிஎம் பங்கோட செக்மெண்ட் தான் நடக்குது. வந்து பார்த்தீங்கன்னா சிஎம் பங்க் ஜான்சனா ஃபேஸ் டு ஃபேஸ் நிற்கிறாங்க. ஸோ அவங்க இப்போதைக்கு என்ன சிஎம் பங்க் வந்து எப்பயும் போல வந்து எல்லா சூப்பர் ஸ்டார் சொல்றது தான், ஜான்சனாவை 20 வருஷமா நீ வந்து ஃபேன்ஸ் எல்லாம் அந்த அளவு வந்து ஒன்று சாம்ப் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, ஆனால் இப்போ பெரிய கெட்ட பேர் வாங்கிட்டு இருக்கு அந்த ஃபேன்ஸ் முன்னாடி, எல்லாரும் ஒன்று டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க, ஹை லெவலாக போய்கிட்டு இருக்கு, ஃபேன்ஸ் எல்லாரும் ஒன்றும் வெறுக்கிறது. அண்ட் இதை பற்றி நீ என்ன நினைக்கிற, எதுவுமே நினைக்க மாட்டேற. ஸோ நீ சாம்பியன் வின் பண்ண மட்டும் போட்டாது, ஃபேன்ஸும் வந்து முக்கியமாக தேவை அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ ஜான்சனா அதெல்லாம் எனக்கு பற்றி கவலையே கிடையாது, 20 வருஷம் நான் பண்ணது வேஸ்ட் ஆஃப் டைம், அது மட்டும் இல்லை இங்கே நான் வந்து லாஸ்ட் ரியல் சாம்பியனாக இருக்கேன், அண்ட் எனக்கு தேவையானதை நான் எடுக்க வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ ஓகே நீ சொல்கிற கதையெல்லாம் நானும் வந்து கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன் ஜான்சனா. அண்ட் ஃபேன்ஸ் முன்னாடி நீ என்ன சொல்கிற, உன்னோட லாஸ்ட் ரியல் சாம்பியன், நீ வந்து சாம்பியனை சக்ஸஸ்ஃபுல்லாக டைட்டில் எடுத்துட்டு உன்னோட ஹோமுக்கு வந்து போயிடுவா அப்படின்ற மாதிரி சொல்கிற, யாராலையும் தடுக்க முடியாது அப்படின்ற ஒரு காரணம் சொல்கிறேன். நல்லா யோசிச்சுக்கோ, இதே மாதிரி ஒரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா நீ யூனிவர்ஸ் சாம்பியன் வச்சிருந்த, அந்த ஒரு சாம்பியன் எடுத்தது யார், சிஎம் பங்கு தான் அந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி. அண்ட் நான் வந்து WWE 10 வருஷம் வேஸ்ட் பண்ணேன், அதெல்லாம் ஒத்துக்கிறேன். அண்ட் இருந்தாலும் இப்போ திருப்பி அகைன் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஆசை வந்துருச்சு அந்த அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன் மேலே. அண்ட் இப்போ நான் வந்து ஒரு சேலஞ்ச் பண்ணிருக்கேன் சவுதி பற்றி நீ என்ன நினைக்கிற. ஸோ கண்டிப்பாக வந்து அங்கே வந்து நியூ சாம்பியனாக வந்து ஃபேன்ஸ் எல்லாரும் வந்து பார்க்க போகிறாங்க, அது சிஎம் பங்கு தான் அப்படியே ஃபேன்ஸ் எல்லாரும் சிஎம் பங்கு வந்து சொல்கிறாங்க. அண்ட் எதை தடுத்தாலும் சரி, எத்தனை சூப்பர் ஸ்டார் இருந்தாலும் சரி, அங்கே வந்து நான் சாம்பியன் ஆகி காட்டுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு ஜான்சனா கிட்ட. ஜான்சன் இதை கண்டுக்கிற ஐடியாவே இல்லை, என்னோட டைம் தான் வேஸ்ட் ஆகிட்டு இருக்கு, ஸோ நான் இந்த இடத்த விட்டு போறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அண்ட் இருந்தாலும் சிஎம் பங்கு இப்போதைக்கு என்ன சொல்றாருன்னா, ஜான்சனா இப்போ உன்னோட கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா நீ புரிஞ்சுக்க மாட்டேற, ஸோ ஃபேன்ஸ் எல்லாரும் உன்னை அதிகமாக வந்து டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அந்த ஒரு மூமெண்ட்டை ஸ்டாப் பண்ணணும், உன்ட்டு வந்து டைட்டில் எடுத்தால் தான் கரெக்டாக இருக்கும். ஸோ சவுதியில் நான் வந்து அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன் வந்து சேலஞ்ச் பண்ணியிருக்கேன், அங்கே வந்து நான் வந்து ரியல் சாம்பியன் ஆகி காட்டுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாரு. ஸோ இங்கே சிஎம் பங்கு கிளம்புனதுக்கு அப்புறமா ஜான்சனா பின்னாடி இருந்து ரான் கில்லிங் வந்து அட்டாக் பண்ணிட்டாரு. அப்பயுமே சிஎம் பங்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மூமெண்ட் எல்லாம் என்ஜாய் பண்ணிக்கோ அப்படின்னு தான் சொல்லிட்டு போயிட்டாரு. ஸோ இங்கே ரான் கில்லிங் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணிட்டாங்க. இப்போதைக்கு என்ன செக்மெண்ட் நடக்க போகுது தெரியல. ஸோ சவுதியில் இவர் ஒரு மெயின் கேரக்டர் ரோல் போடலாம்னு நினைக்கிறேன், பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. நெக்ஸ்ட் நம்பர் 5 உமன் டிவிஷனுக்கான குவாலிஃபயர் மேட்ச் தான் நடத்துறாங்க அந்த கிங் ஆஃப் த ரிங் டோர்னமெண்ட்டுக்கு. அண்ட் இந்த மேட்சை பொறுத்தளவுக்கு அலெக்சா பிளஸ் சார்லஸ் ஃபிளேயரோட பர்ஃபார்மன்ஸ் வேற லெவலு. அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஃபினிஷ் போய் தடுக்கிறதும் அப்படியே லிட்டரலி வேற லெவலாக இருந்துச்சு. அண்ட் லாஸ்ட்டாக எண்டிங் எந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா, அலெக்சா பிளஸ் இங்கே பின் பண்ணிக்கிருக்க, சார்லஸ் ஃபிளேயர் சப்மிஷன் மூவ் ஸ்டாப் பண்ணிக்கிருக்க. ஸோ பின் பண்ண தானே ரெஃப்ரி கவனிப்பார், இங்கே வந்து அலெக்சா பிளஸ் வின் பண்ணிட்டு போயிட்டாங்க. அப்பயுமே சார்லஸ் ஃபிளேயருக்கு ஒரு கடுப்பு இருந்துகிட்டே தான் இருக்குது. மேபி இந்த குவாலிஃபயர் மேட்ச்சில் அடுத்த குவாலிஃபயர் மேட்ச்சில் ஏதாவது ஒரு டிஸ்ட்ராக்ஷன் நடக்கலாம். அண்ட் ஃபைனல் மெயின் இவெண்ட்டாக அமெரிக்க நம்பர் கோடி ரோட் மேட்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி சிஎம் பங்க வந்து பார்த்து பேசிட்டு போகிறாரு. ஃபைனல் மெயின் இவெண்ட்டில் 4 சூப்பர் ஸ்டார் பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருந்துச்சு. அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டாமின் பிரீஸ் தான் ஃபர்ஸ்ட் இடத்துல மோஸ்ட்டாக வந்து எல்லாத்தையும் அடிச்சு டெஸ்ட்ராய் பண்ணியிருந்தாரு. லாஸ்ட்டாக கிங் ஷாஸாக போட்டு கோடியை பின் பண்ண ட்ரை பண்ணுவார். ஸோ அங்கே 100 தடுக்க அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கோடி மோஸ்ட் டாமினேட்டாக இருந்து லாஸ்ட்டாக வந்து தன்னோட ஃபினிஷர் தட்டி விட்டு இங்கே வந்து மேட்ச் வந்து முடிச்சார். நம்ம எல்லாம் எதிர்பார்த்தது தான். ஆனால் இங்கே என்னன்னா செமிசேன் ராண்டி ஓட்டன் ஒரு மேட்சும் கோடி எனக்கு தெரிஞ்சு ஜே ஊசோ இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஆனால் ரூஸ் இவங்க 2 பேரும் யாரோ தான் வருவாங்க. என்ன கதையாவதுன்ட்டு கூடி இதில் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இந்த நடந்த ஸ்மாக்டவுனோட ரேட்டிங் சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.